தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்காத மறுவட்சியே. மெஜஸ்டிக், கலாசிபாளையா, கெம்பகோடா, சாந்தி நகர், இதெல்லாம் ரொம்ப போக்குவரத்து நெருக்கடியான இருக்கக்கூடிய பெங்களூரில் இருக்கக்கூடிய பகுதிகள். அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் மெஜஸ்டிக் சார்ந்த கெம்பகோடா சார்ந்த ஒரு தமிழ் நண்பர் என்னை வாஸ்து ஆலோசனைக்கு அழைக்கின்றார். இந்த கெம்பகோடா பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் மெஜஸ்டிக் அதை சொல்லக்கூடிய மெட்ராஸில் இருக்கக்கூடிய நம்ம கோயம்பேடு இருக்குது இல்லைங்களா, அதை விட ஒரு பெரிய அடுத்த பேருந்து நிலையமாக இது பார்க்கப்படுகிறது இந்தியாவிலேயே. அதே போல் காந்தி நகர், தர்மம்பதி ஏரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்துலேருந்து 1960ஆம் ஆண்டு பெங்களூரில் அன்றைக்கு முதல்வர் குண்டுராவ் அவர்களால் இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. இந்த இடம் மெஜஸ்டிக்ங்கிறது வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, அங்கே மெஜஸ்டிக் திரையரங்கம் இருந்ததுனால அந்த படம் அந்த இடம் வந்திருந்தது. அப்போ கெம்பகோடா, அந்த பெங்களூர் நகரத்தை உருவாக்கிய கெம்பகோடா அவருடைய நினைவாக கெம்பகோடா பேருந்து நிலையமாக சொன்னாலும் இன்றைக்கும் அந்த மெஜஸ்டிக் என்கிற பெயர் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் தமிழ்நாட்டிலேருந்து அனைத்து சாந்தி நகர், கலாசிபாளையம் பார்த்திங்கன்னா தமிழர்கள் அதிகமாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல அவர் என்னை வாஸ்து சார்ந்த கேள்விக்காக அவர் அந்த ஜல்லி தொழில் செய்யக்கூடிய, பெங்களூரில் பிரதானமாக சப்ளை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அவருடைய மனைவி சார்ந்த உடல்நிலையில் ஒரு பாதிப்பு தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும்போது என்னை வாஸ்து ஆலோசனைக்காக அழைக்கும் பொழுது அவர் கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு இந்த எல்லாம் இந்த வாஸ்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு 2014 காலகட்டங்கள்லேயே நல்ல ஒரு வாஸ்துப்படி ஒரு வாஸ்து நிபுணரை, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு வாஸ்து நிபுணரை வைத்து நல்ல பலமாக பக்காவாக அந்த வீட்டை கட்டியிருக்கிறார். வாஸ்து குறை பெரிதாக இல்லை. அப்போது அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவருடைய செய்யக்கூடிய தொழில், இப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, யார் ஒருவர் ஒரு தொழிலை செய்கிறார்களா, அதை ஒரு பாறை உடைக்கக்கூடிய தொழில், ஜல்லி சார்ந்த தொழில், இயற்கைக்கு எதிரான செயல்கள், அநியாய வட்டி செய்யக்கூடிய ஒரு நீர் சம்மந்தப்பட்ட நீரை தண்ணீரை விற்பனை செய்யக்கூடிய மக்கள், அதே போல் மரம் சம்மந்தப்பட்ட மரத்தை வெட்டக்கூடிய மரம் சார்ந்த தொழிலை செய்யக்கூடிய மக்கள், அரசு கான்ட்ராக்டு, அரசியல் சார்ந்த கேஸ் விற்பனை செய்யக்கூடிய இந்த மாதிரி ஒரு சில மக்கள் இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அவங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க கிரக கோளாறுகளோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு நிலையில் பாதிக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. அப்போது ஒரு தொழில் இவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தொழில் இருக்கும்போதே ஒரு வேறு தொழிலை ஒரு நிர்மாணம் செய்து அதை இருக்கிற தொழிலிருந்து ஒரு மேலும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக நம்ம அதை மாற்றும் பொழுது இருக்கிற எதிரடியாக இருக்கக்கூடிய தொழிலை நம்ம மாற்றம் செய்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு செயலை செய்யலாம். அப்போ இந்த இடத்துல இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு வாஸ்துப்படி வீடு என்பது மிக மிக முக்கியம். ஒரு சில காலகட்டங்களில் வாஸ்துப்படி இருக்கக்கூடியது நிச்சயமாக தவறான தொழில்களை செய்ய முடியாது, நல்ல தொழில்களை தான் செய்ய ஒரு வழிவகுக்கும். மீண்டும் வேறொரு கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.